என்ன கேம் ப்ளே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃபால் டவுன் ஏ ஓல்ட் ஃபார் பிரைண்டட்ங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பிரைண்டட் கேம் போடுறோம்னு நினைக்கிறேன். சீசனில் என்னமோ வந்துட்டு மெகா கிளைம் பைக் கொடுத்துருக்காங்க. புஷ்டெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேடில் போக சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பண்ணு இங்கே பாருங்களேன், இங்கே என்னமா இருக்கு 25K ஆட போங்கடா. ஓகே, இதில் கொஞ்சம் பண்ணு அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஸ்பின் ஒன்று இருக்குது, ஸ்பின்னில் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பயங்கரமான லக்கி பிளாக்காக கொடுங்கடா. ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் நின்றுருக்கு. கிடைக்காதுங்க, கிடைக்காது. சரி விடுங்க, ஒரு 2K கொடுத்தானுங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்போம். நெக்ஸ்ட் ட்ராப் கொடுத்தாதான் கீழே போவோம் போல இருக்கு. இங்கே பாருங்களேன், இன்னும் என்னதுங்க எனக்கு கண்ட்ரோல் பண்ணுமா? ஐயோ லக் முடி. ஓகே நமக்கு ஹெச்பி இருக்கு. நம்மளுக்கு இல்லை, லக்கி பிளாக்கு ஹெச்பி இருக்கு. நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்றால் டாட்டா 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 அப்படிங்கிற ஒன்று கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணி பணக்காரன் ஆகணும் கைஸ். கொடுத்துருக்காங்க இருங்க, 90 ரூபாய்க்கா இருங்க. என்கிட்ட இருக்கிற காசு வரைக்கும் அவ்வளோதாங்க. ஒரு 400 500 கொடுத்த மாதிரி இருக்குங்களா? சரி பண்ண முடியாது போல இருக்குங்க. அவ்வளோதாங்க, பண்ணியாச்சு கைஸ். 549 கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டு போவோம். இந்த பிரைண்டட் கேம் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லி ஒரு கேமுக்கு வந்துட்டேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிட்னி ட்ராப். நான் வேற அந்த இதுலேயே போயிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லக்கிலையும் உழுகணும், அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் படக்கு போகணும். இப்போ பாருங்க 25 XP ஆயிருக்கு. இருங்க லக்கு, ஐயோ லக்கெல்லாம் போயிட்டு இருக்கே. டே 17 அவ்வளோதாங்க. இதையும் பிடி, அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. சொல்லு -40 எல்லாம் குறையுதே. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இப்போ என்னமோ ஸ்பின் ஆகுது. இப்போ என்ன கிடைக்க போகுது? இன்னும் ப்ராப்பர்ட்டியில் தரலேலா ஒரு காலையில் பாட்டுக்காரா இருந்துக்கு வேணாம். 188 ரூபாயில் ஒன்று கிடைச்சிருக்கு. சூப்பரா. இங்கே பாருங்களேன், இங்கேயே 21,000 சேர்ந்துருக்கு. ஓகே சூப்பர் தான், நல்லதுதான். இது மாதிரிலாம் சேர்ந்துட்டு இருந்தா நம்ம டப்புன்னு இது பண்ணிடலாம் பிளேஸ். இங்கே பாருங்களேன், பயங்கரமாக காசு இருக்கு. இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் ஓடுறா. இங்கே பாருங்களேன், இங்கே என்னமோ இருக்கு 367. என்னடா ரிவார்ட்ஸ்ல என்னமோ இருக்குங்க. ஓகே 10K கிளைம் பண்ணு. இங்கே பாருங்களேன், டேய் இதை தள்ளுறேன். நான் ஃபர்ஸ்ட் 10K கிளைம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த 10K வேற கிளைம் ஆக மாட்டேங்குது. கிளைம் ஆயிடுச்சு. இதை பக்கத்துல இங்கே ஜாயின் பண்ணால் கொடுப்பான்னு நினைக்கிறேன். டே 67 என்னோட ஃபேவரட்ரா, வித்துருங்கடா. 10K இப்போ செகண்டுக்கே 67 பார்த்தீங்கன்னா இதை இங்கே வச்சுருவோம். வெயிடா தம்பி, ஒரே நிமிஷம். இங்கே பாருங்க, ஏங்க 67ங்க லெஜெண்டரி வேற. 15 கிடைச்சிருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக் கிட்ட போக சொல்கிறாங்க. லக்கி பிளாக் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, வாங்கடா. அன்காமன் போயிட்டாங்க. என்னடா வாங்கல, ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆயிடுச்சு போல இருக்குங்க. இருங்க, நாம போய் திரும்பி காசு எடுத்துட்டு வருவோம். இப்போ போய் கலெக்ட் பண்ணோம்னா ஏகப்பட்ட காசு இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே பாருங்க 400K. இது மட்டுமே கலெக்ட் பண்ணாலே பயங்கர ப்ரோ பிளேயர் ஆகலாம் மாட்டிருக்கு. இந்த கேம்லலாம் கொஞ்சம் சீக்கிரமா குடிச்சிக்கலங்க. அது கிளைம் பண்ணனால தாங்க ஈஸியாக இருந்துச்சு. இருங்க, வேற ஏதாச்சும் என்னன்னு இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்களேன், எல்லாமே காசு கேட்குறாங்க. காசுக்குன்னே இருக்கீங்களாடா, ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக தோப்பால. இப்போ கோடு இருக்கு, என்ன தெரியலையே. முன்னாடியே மிட்டாங்க அது 69 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எதை கொடுத்தாங்களே அது வரைக்கும் நல்லது. ஓகே கேஸ், இந்த அன்லக்கி அன்காமன் பிளாக்கி வாங்கியாச்சு. ஷாப் இங்கே இருக்கா? இது தெரியாம நான் பண்ற அலப்புற இருக்கே. சாமியோ சரணமையப்பா. கேஸ் இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேஸ் பண்ணு. ஓகே நெக்ஸ்ட் காசு கலெக்ட் பண்ணியாச்சு. 2 மில்லியன் இருக்குங்க. இப்போ போய் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுறான். அடுத்த லக்கி பிளாக் ரெடி ஆயிடுச்சா? இருடா வரேன். சரி 500 மில்லியன் தானா? நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீபர்த் கேட்குறாங்க, அதாவது எப்பிக்கு அடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஓகே ஸ்பீடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ வாங்கு. ஓகே கைஸ், ஒரு வழியா இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் பயங்கரமாக இருக்கு.
இதெல்லாம் வித்திக்கு அப்புறம் ஒண்ணுமே காமிக்க மாட்டாங்க. இதுவும் கட்டுட்டா வருது. இது கொஞ்சம் காசு இருக்குங்க, அதை வச்சு இது பண்ணிடு, இதையும் ஒண்ணு பண்ணு, இதையும் ஒண்ணு பண்ணு, இன்னொன்னையும் பண்ணு. எவ்வளவு காசு இருக்கோ எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ரேர் பிளாக் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணி போவோம். யூஸ் பண்ணி அடிபட்டுச்சு இல்லை இல்லைங்க. இந்த லக்கு எனக்கு எப்படி அறியா தேவைப்படுதா? ஆஹா, அங்க ஒரு லக்கு சைஸு. நெக்ஸ்ட் இது சைஸு. இது கிடைச்சிருக்கு. பார்த்துட்டு கடைசி எதுவுமே அறியாம ஏகப்பட்ட அந்த நமக்கு ஹெச்பியே குறைய மாட்டேங்குது. இப்பவே அவ்வளோ போயிட வேண்டியதான். இருங்க, எண்டுக்கே வந்து எண்டுக்கு வந்து நம்மளால வேண்டியதா இது நம்மளுக்கு போடக்கூடிய அவமானம் தெரியும். இதாங்க இதாங்க கடைசி ஒரு இது எந்த லட்சமே தேவைப்படாது. சும்மா இருக்கேன். ரெண்டு வந்து என்ன ஃபஸ்ட்டு எந்த ஆள் ஏதாச்சும் மித்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிடுவேன். இது பக்கரமட்டினா அப்படின்னு ஒன்று கிடைச்சாச்சு. இது நாம வந்து அடுத்த செகண்ட் இயர் பில்லியனருங்க. இங்க பாருங்க, பில்லியன் ட்ரைனருங்க. ரொம்ப தூரம் ஏதோ ஒரு பக்ல போயிட்டு இருக்கேன், பில்லியனே கிடைச்சிச்சு. இப்ப ரீவர்ஸ் பண்ணிடலாம். நீங்க ஏன் ஓட்மை பண்ணீங்க எப்படா இந்த பாருங்க, நம்ம இருக்கிற எவ்வளோ பண்ணிட்டு அதான் அதுக்கு மேலே பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் நம்ம வாங்குவோமா? இங்க பாருங்க, ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்குங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதை போய் பண்ணலாமா? 10 இல்லைப்பா, நம்மகிட்ட 100 மில்லியனுக்கு சீக்கிரட்டே இருக்கே. அங்கே ஏதோ போக சொல்கிறாங்க. எதுக்குடா அங்கெல்லாம் போயிட்டு நாம அங்கெல்லாம் போவேனாங்க. ஏதாச்சும் ஒரு சீக்கிரட் இருக்குமா? இருங்க, நம்ம இந்த கொஞ்சோண்டு பில்லியனை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு 100 மில்லியன் வேணும். அவ்வளோதாங்க. இப்போ ஷாப்பில் போய் வாங்குறோம், தட்டி தூக்குறோம். இப்போ பாருங்களேன், எதுடா இதாங்க ஈஸியாக வாங்கிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த எழுத்துக்கு போடு போடு. இந்த கடை கடைன்னு அழுத்தி எடுப்போம். நாங்கள் பாருங்க பில்லியனில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ அப்கிரேட் பண்ணுறப்போ இன்னுமே அப்கிரேட் பண்ணி ஏதோ ஒரு பக்கில் யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ முன்னேறிட்டோம். டக்குன்னு கேட்பாங்க. ஓகே விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்னன்னு தெரியல, இங்கே அந்த மாதிரி இருக்கு. பாருங்க, அதே மாதிரி பக்கம் திரும்பி வந்துச்சுன்னா நான் ஈஸியாக எடுத்துட்டோம்டா. இன்னும் 17ல தான் இருக்கு. அதே பக்கம் தாங்க. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. நான் இந்த வீடியோல பாருங்க. மிஸ் பண்ணிட்டேன். போறக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு லக் முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பி குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல எக்ஸ்பி தகுந்த பக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பக் பண்ணி அனுப்பிட்டுருந்தா இந்த டைம் பக் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அடுத்த டைம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய லக்கா கொண்டு போயிட்டு இருக்கோம். போன டைம் 200 கொண்டு போனோம்னு நினைக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படிதாங்க. இருங்க எங்க எங்க போன டைம் விட எச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல யாருக்கு அதெல்லாம் தெரியுது. இது இந்த லக்கே முடியல. ஸ்பீட் அவ்வளோ என்ன இதாங்க கடைசி இடம். எக்ஸ்பி பாருங்க எவ்வளோன்னு இருக்கு. எண்டுக்கு லக் எடுக்கலனாலும் பரவாயில்ல, 2 ரீச் ஆயிடும்டா. அவ்வளோதாங்க. போகுதுன்னா அதே மாதிரி ஒரு பில்லியன்ல கிடைச்சா போதும்டா. பில்லியனேராக்கோ பிபின்னு ஒன்று கொடுத்துருக்கு. எவ்வளோ பில்லியன் என்னடா மில்லியன் கொடுத்துருக்கீங்க? போன டைம் நான் போனதுக்கே பில்லியன்ல கொடுத்தீங்க. சரி, அந்த லக்கி பிளாக் வச்சுட்டே போயிருக்கலாமா? ஓகே கேஸ், இந்த கேமை நாம கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோங்க. எப்படின்னே தெரியல. இருங்க கிளைமேட். ஓகே, ஏதோ லக்கி பிளாக் கிடைச்சிருக்கு. இது போட்டு பார்ப்போமா? என்னடா கிடைக்கும்? சீக்கிரம் சொல்லுங்கடா. எனக்கு பில்லியன்ல கிடைக்கணும். திரும்ப கொடுத்துருக்கீங்க. என்ன 59 கேல கொடுத்துருக்கீங்க? ஐஎம்ஏ கொடுத்துருக்கீங்களா?
நான் பத்தி எப்படி தெரியலன்னு இல்லை, அவ்வளோதாங்க. கம்ப்ளீட்டாவே போய் முடிச்சிட்டேங்க. எனக்கே பெருமையா இருக்கு. 1 trillion இருந்துச்சு. ஓ மை காட்! அது இல்லையா நமக்கு ஏன்டா காசு எடுத்து அப்படிங்க. டிஜேஸ் வேற எந்தாச்சும் இருக்கா? இங்க பாருங்களேன், மேன் பிளாக்னு ஒன்று இருக்கு. வேற எதுவும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. கம்ப்ளீட்டாவே முடிச்சிட்டோம். நமக்கு இந்த 2 பயங்கரமான பிரெயின் ராட் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நல்ல ஒரு சந்திப்பா உங்கள் இந்த அடிப்படையில் நான் பாய் பாய்.